நெருப்பு ஆச்சாரம் ஐஷிங்கர் தான் நெருப்பு ஆச்சாரம். அப்படி இருந்த தேனா ஐஷிங்கர் ஐஷிங்கர் தேவிகள் அவள் வந்து இல்லை அந்த மாதிரி சந்தர்ப்பம் அப்படின்னு கேட்டால் ஐஷிங்கரே சமப்படுவேன். ஏன்னா ஆச்சாரத்தோடு தலையெல்லாம் பண்ணிக்கிறது அது சமாச்சாரம்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் கஷ்டம் தானே. அது ஐஷிங்கரே சமப்படுவேன். அதுக்கப்புறம் பாடசாலை மதுராந்தக பாடசாலையில் இருக்கிறவாள்லாம் ஏன்னா ஐஷிங்கர் கோஷ்டிபுரம் சுவாமி இவாள்லாம் பிரின்சிபால்லாம் எவ்வளோ சிஷ்டாச்சாரம் இருக்கணும், எவ்வளோ சிஷ்டாச்சாரம் இருக்கணும் இல்லையா என்னங்க. அந்த மாதிரி இருக்கச்சே ஐஷு ஸ்ரீனிவாஸ் சார் சுவாமியை க்ளோஸாக தெனா ஐஷிங்கர் அப்சர்வ் பண்ணி அதுக்கப்புறம் ஐஷு ஸ்ரீனிவாஸ் சார் சுவாமியை நீ வந்து எனக்கு உள்ள கைங்கரியம் பண்ணு உள்ள தோடுறதுக்கு புரியுதா, உள்ள தோடுறதுக்கு ஏற்றுன்றது அப்படின்னு சொன்னேன். எதுக்காகன்னு சொன்னால் அப்போது நாம் சுச்சியாக எப்படி இருக்கணும், இனிமேல் வெளியில் வரைச்ச என்னென்ன எப்படி கொண்டு வரணுன்றதை தெரிஞ்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி தான் கொண்டு வரணும். புரிஞ்சுதா? ஏன்னா பெரியவா நம்மளை பார்த்துட்டு இருப்பா. இப்போ ஆச்சாரம் குறைஞ்சி போச்சு, யாரும் இந்த ஆச்சாரத்தை பெருசாக கவனிக்கலைன்னா ஏமாத்துறவாளை நம்ம ரோல் மாடலாக எடுத்துக்கூடாது. ஏமாத்துறவா நமக்கு ரோல் மாடலாக ஆகவே முடியாது. அவள் ஏமாத்துறான்னு தெரியாத பர்யந்தம் ஆனால் ரோல் மாடலாக இருக்கலாம். ஒன்ஸ் அவள் ஏமாத்துறான்னு தெரிஞ்சுட்டா அது ரோல் மாடல் ஆக முடியாது. ஆச்சாரமாக இருக்கிறவாளை பார்த்து நம்மளால் அதில் என்ன அடாப்ட் பண்ணிக்க முடியுமோ மேக்ஸிமம் அதை நாம் பண்ணணும். ஏன்னா நாளைக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்றது நாளைக்கு உலகம் பார்க்கணும்ல. அவ்வளோ எங்கள் சுவாமிகள் வேறு, எங்கள் சுவாமி திருமாளிக்கெல்லாம் நான் சாதாரணமாக தொட மாட்டேன். எதனா ஃபங்க்ஷன் எதனா வந்துன்னா தான் பஞ்சகவியம் சாப்பிட்டுட்டு தான் தொடுவேன். எங்கள் சுவாமி திருமாளியில் பஞ்சகவியம் சாப்பிட்டா எங்கள் ஆற்றுல வந்து நான் எச்சக்கூட கொடுக்க மாட்டேன். மற்ற சமயத்தில் இந்த மாதிரி வெளியில் போனோம்னா சுவாமி பேக்கடிக்கு போனோம்னா சொம்பு வெள்ளி சொம்பு ஒரு பட்டில் சுற்றி இருக்கும் தெரியுமா. எங்கள் சுவாமி பார்த்துட்டே இருப்பார். கயிறை நினச்சிடுவேன் கணத்தில், சரியா. சொம்ப தொடவே மாட்டேன். மாடு பிடிக்கிற மாதிரி அந்த சுருக்கை போட்டு கையை படாமல் அந்த சுருக்கை போட்டு ஜலத்தை இழுத்து ரெடியாக வச்சுருப்பேன். எங்கள் சுவாமி வந்து இடிக்க அழகான மாதிரி கவுபாய் மாதிரி. ஆமாம், கை தொடவே கூடாது. நான் சொம்ப தொடக்கூட கூடாது. நான் அப்படி போட்டு இழுத்து வச்சுருப்பேன் அந்த சுருக்கை கரெக்டாக. எங்கள் சுவாமி அப்படி இடிக்க அளவிட்டு இருக்கிற மாதிரி வச்சுருப்பேன். சூக்ஷ்ம பரமதுர்கேய சதாம் தர்ம புலவன் பெருமாள் ராமன் சூக்ஷ்மாச்சாரத்தை ரொம்ப பிரசம்சையாக சொல்கிறேன்.